காத்தல் அடித்தல் மும்மூர்த்தி தேவர்களே முதல் கடவுளாகிய யானை முதல் எறும்பு கடை 8000 ஜீவராசிகளுக்கும் பணியளக்கும் சர்வேஸ்வரர் பாம்பு முட்டை வருது, காலை கொத்த வருது, பாம்பு கொத்த வருது, முட்டை வருது, பாம்பு கொத்த வருது, பாம்பு கொத்த வருது, காலை முட்டை வருதுன்னு சொல்லு. சரி சரி, என்ன பார்த்து புசு புசுந்து விடுவேன் நானு. ஒரே தட்டு சாவடிச்சு வருது நானே. சார பாம்பு எங்க விடமாட்டேங்க. செங்கம்பக்கம் புதுப்பாளையம். ஆமா, மாசம் ஆடூர் திருவிழாவுக்கு 3 பீஸ் சாப்பிட்டவன். 3 பீஸ் சார பாம்பு. இப்ப சார பாம்பு சாப்பிட்டு உடனே சத்தியம் பண்றா. நல்லதானே? அதான் அதான் சார பாம்பு மாட்டேங்க. விட மாட்டேன். என்ன பார்த்து புசு புசு. அது பசிக்காது இறடுக்க செல்லம். அது கீர்த்தும் கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. நீ வறுத்து அதுக்கு தெரியும். தெரியும். ஏன்னா அது காது இல்ல, கண் பார்வை மட்டும்தான். சரிதான். பாம்புக்கு உன்னை பார்த்து ஒரு சத்தம் கொடுக்கும். அதுவும் தெரியாம அத நீ தொட்டால் அது உன்னை தொடும். தொடும். நல்ல பாம்பு கடிச்சு சாகாத ஊரு யாரு ஊருன்னா என் ஊரு மட்டும்தான் சீனந்தல். நல்ல பாம்பு கடிச்சா ஒரு சாக மாட்டாங்க ஊர்ல. எங்க ஊர்ல இது வரைக்கும் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கே போகணும். சக்தி வாக்கு உண்டு. நல்ல பாம்பு கடிச்சு சாகாத இருக்கிறவங்க இன்னும் 5 பேர் 6 பேர் இருக்காங்க. ஒரு பொம்பளைக்கு இந்த வரலே போயிடுச்சு. அது இருக்கு. என் ஊரு ரேணுகா சக்தி வாக்கு கொடுத்தது சீனந்தல்ல. ஆமா, அது நீ அடிக்க போற. ஆமாங்க, உன்னால அடிக்க முடியாது. முடியாது. போகட்டும். என் நாட்டுக்கு பொன்னாட வளர்க்கூடிய பிரம்மனால் உற்பணம் செய்த பிரம்மகுண்டம். பிரம்மகுண்டம்
ஆதியில் வைத்த பேர் இவர்கள் வைக்கல. ஆமா, ஆதியில் வைத்த பேர் பிரம்மனால் உற்பணம் செய்த பிரம்மகுண்டம். பிரம்மகுண்டம் நன்னாகல தன்னுடைய குலஜாவாஜா வளர்க்கூடிய சந்தோஷ் ஜோ நான் வருகிறேன். 6 முகம் படைத்த முருகப்பெருமானுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பங்குனி மாதம் தேரோடும் திருவிழா. வேல் அடிந்து தேர் இழுத்து ஐயம் வீதி உள்ள வந்து அனைவருக்கும் காட்சி தந்தது. என்ன கூட அறிவு கட்டம் உண்டோம், காட்சி இல்ல அருள் பாலித்தது. காட்சி அப்படி சொல்லு. பக்தியிலே சிறந்தது முருகன். முருகப்பெருமான். இந்த ஈசனும் கம்மிதான். தமிழ் கடவுள் வரம் கொடுக்க முருகா, நீ தமிழ் காடு. தமிழ் கடவுள்ரா, தமிழ் காடு. காடு இல்ல. அந்த முருகனுக்கு இந்த திருவா செய்த ஊர் பொதுமக்கள் முருகன் பக்தர்கள் கோயில் தர்மகர்த்தா, ஊராட்சி மன்ற தலைவர், நாட்டார், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சிலர், நம்பர், தங்க தாய்க்குல சிகாமணிகள், வாலிபர் நண்பர்கள், இங்குள்ள நாடக பேராசிரியர், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எம்முடைய ஸ்ரீ ரேணுகா நாடக மன்ற சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆள் வணக்கம். தெரியுமே திருவண்ணாமலை மாவட்டம் நம்முடைய ஸ்ரீரங்க மன்றத்தின் ஆசிரியர் இவர்தான் கம்பெனி முதலாளி. ஸ்ரீநந்தல் வாதியார் யாருக்கு தெரியாது. இவர்தான் பூலகாட்டு வாதியார். அழகான பேரு மூலக்காடு. மூலக்காடு அதை விட்டு அது கிடையாது. தெரியாதா துகாபுரை கலியுகம் கிரேதா யுகத்தில் யாரார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், மும்மூர்த்தி தேவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ராஜார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அரக்கர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி என்பதை வீசாகர் பேர விளக்கி தான் வைத்துக்காக கேட்ட தொழிலுக்காக மறுத்தால் வந்து இதனுடைய விளக்கம் அறிவு கட்டம் உண்டா சொல்கிறேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஐயா தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனேவா நடனத்தை கனவே நலங்கர தேவனே அருளதை கொடுத்தாயா.
நந்தேஸ்வரா படுத்தல் காத்தல் அழித்தல் மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் யானை முதல் எருக்கடை எண்ணாரை ஜீவராசி படியலக்கும் சர்வேஸ்வரர் நான் அண்ணாமலையா என்னுடைய தேவி பார்வதா உண்ணாமலை மாசம் ஒரு முறை பௌர்ணமி ஏற்படுத்தி பார்த்தியா அலுவலகம் மாசம் ஒரு முறை யார் எங்களை வலைமுறை வருகிறார்களோ அவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். பல்லாளராக இருக்கிறார். ஆமா, அவருக்கு நான் பிள்ளையார் ஆண்டவர் அழைத்தார். தேவியாகிய பார்வதா எங்கை இரண்டு பேர்களை வரவைத்து படியலக்க செல்ல வேண்டும். ஆண்டவர் அழைத்தார். பார்வதா சத்தியமா பார்வதா அவரா கேட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த படுத்து எழுதி கொடுங்க. அப்புறமா படுத்துக்கிட்டோம், தப்பு இல்லை. பார்வதி வந்து ஏன்னா ஆசை கொண்டுச்சுன்னா ஆட்டுக்காரங்க சொல்லணும்னு எங்களை சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டேன். ஒரு 5 நிமிஷம் எழுதி கொடு, அப்புறமா கொஞ்சம்